மை ஃபேமிலி இன்னைக்கு வெயிட் பார்த்தீங்கன்னா அதே 60.30 3 நாளாக அப்படியே நிற்கிது. இறங்கவும் இல்லை ஏறவும் இல்லை, அப்படியே வந்து நின்றுடுச்சு. ஆனால் இன்ச்சஸில் எனக்கு மாற்றம் தெரியுது. கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே இன்ச்சஸில் மாற்றம் வரும். இந்த மாதிரி நின்னா ஃபீல் பண்ணாதீங்க. வழக்கம் போல் கருவேப்பிலை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டேன். இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணுறேன். எனக்கு இன்றைக்கி ரொம்ப பேக் பெயின். கண்டிப்பாக லேடிஸ்க்கு அந்த 3 நாட்கள் பெரிய பெயின் இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் பண்ண முடியாது, அதிகமான கிரேவிங்ஸ் இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி இந்த எக்ஸசைஸ் ஒரு 10 நிமிஷமாவது செஞ்சு வீடியோ எடுத்து போடணும். இதை பார்த்து நிறைய பேர் மோட்டிவேட் ஆகுறீங்க. 100 நாள் கண்டிப்பாக வெயிட் லாஸ் சேலஞ்சில் இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவங்களுக்காகவே இந்த வீடியோவை என்னால் எடுக்க முடியலனாலும் நான் எடுத்து போடுறேன். கண்டிப்பாக இதை பார்த்து நிறைய பேர் என்னோடய நோட்டிஃபிகேஷனை பார்த்து கண்டினியூ பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இந்த வீடியோ எடுத்து போடுறேன். கண்டினியூ பண்ணுங்கள். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா கொள்ளு பயிர் தான் வந்து நான் நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதை தாளிச்சிக்கிட்டேன். வரமிளகா, வெங்காயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் இதை கொள்ளு சேர்த்து தேங்காய் பூ சேர்த்து தாளிச்சிக்கிட்டேன். முள்ளங்கியும் பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு கூட்டு பண்ணியிருந்தேன். அதுவும் அதோடு பார்த்திங்கன்னா பீக்கங்காய் பொரியல் செஞ்சுருந்தேன். அதுவும் வச்சு காலையில் சாப்பிட்டேன். கொள்ளு பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெயே இல்லாமல் ட்ரையாக தான் செஞ்சுருந்தேன். இதை வச்சு சாப்பிட்டேன். சாப்பிட்றதுக்கு மாதிரி தண்ணி குடிச்சிட்டேன். இன்றைக்கி மதியம் லஞ்சு பார்த்திங்கன்னா அதே 100 கிராம் ரைஸு. கொள்ளு பருப்புலேயே வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு புளிக்குழம்பு வச்சுருந்தேன். அந்த ரெசிபி ஒரு நாள் கண்டிப்பாக ஷார்ட்ஸில் போடுறேன். ஸோ அந்த கொள்ளு குழம்பு, அந்த முள்ளங்கி கடலைப்பருப்பு கூட்டு போட்டு செஞ்சுருந்தேன் இல்லைங்களா, அது ப்ளஸ் பீக்கங்காய் பொரியல், காலைல கொள்ளு தாளிச்சிருந்தது கொஞ்சம் வச்சு சாப்பிட்டேன். இந்த முள்ளங்கி ரெசிபியா அப்படின்னே தெரியாத அளவுக்கு இந்த கூட்டு இருக்கும். இதுவும் ஒரு நாள் கண்டிப்பாக ஷார்ட்ஸில் போடுறேன். வழக்கம் போல் தண்ணி குடிச்சு சாப்பிட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாண்ட்விட்ஜு ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்தது. இந்த பீரியட் டைமில் கண்டிப்பாக லேடிஸ்க்கு கிரேவிங்ஸ் வரும். ஸோ இன்றைக்கி கடையில் அதுவும் பார்த்து செலக்ட் பண்ணி சரி சாண்ட்விட்சாவது சாப்பிட்டுக்கலான்னு சாண்ட்விச் சாப்பிட்டேன். அவ்வளோதான் இன்றைக்கி. ஃபேமிலி இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்றைக்கும் நான் 60.30 கிராம் அப்படியே வெயிட்டு நிற்குது. கண்டிப்பாக சில பேருக்கு இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வெயிட்டுக்கு மேலே வெயிட் வந்து அப்படியே நின்றுரும். நம்ம அதுக்காக ஃபீல் பண்ணவே கூடாது. நம்மள இன்ச்சஸ் பை இன்ச்சஸாக நம்ம இன்ச் டேப் வச்சு பாடியை அளந்து பார்த்தா கண்டிப்பாக நமக்கு மாற்றம் தெரியும். நமக்கு ஒரு 10வது ட்ரெஸ் எடுத்து போட்டு பார்த்தாலும் அதில் கொஞ்சம் லூஸ் கண்டிப்பாக இருக்கும். இந்த 20 நாளுக்கு இந்த 100 நாள் நம்ம கண்டினியூ பண்ணும்போது கண்டிப்பாக பெரிய மாற்றம் வரும். ஸோ நம்ம வெயிட்டை வச்சு கால்குலேட் பண்ணாமல் நாம் அதே மாதிரி ஃபுட் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுவோம். கண்டிப்பாக எல்லாருக்குமே மாற்றங்கிறது வரும். ஆரோக்கியமான ஹெல்த்தியான புரோட்டீன் உள்ள உணவுகளாக எடுத்துக்கிட்டு நாம் கண்டினியூ பண்ணுறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக மாற்றங்கிறது வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக லேடிஸ்க்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் அப்போ பார்த்திங்கன்னா 1 கிலோலேருந்து 2 கிலோ வரைக்கும் வெயிட் அதிகமாக காட்டும். ஸோ எனக்கும் கூட அதனால் கூட வெயிட் அதிகமாக காட்டியிருக்கலாம். வந்து அதே மாதிரி அந்த டைமில் நமக்கு கிரேவிங்ஸும் வரும். ஸோ அந்த கிரேவிங்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாம் கொஞ்சமாக நமக்கு பிடிச்ச ஸ்வீட்டை ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். ஆனால் வெயிட் லாஸை விட்டுறவே கூடாது. கொஞ்சமாக நமக்காக ஸ்வீட் எடுத்துக்கிட்டு நம்ம கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணி நம்ம அதே வெயிட் லாஸை கண்டினியூ பண்ணலாம். அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக நம்மளால் எல்லா ஒர்க் அவுட்டையும் பண்ண முடியாது. ஸோ வந்து ஒர்க் அவுட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பவும் நம்ம அதே ஸ்பீடுக்கு போய் அதே மாதிரி எக்ஸசைஸு ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு அதே மாதிரி ஃபுட்டை எடுத்துக்கலாம். அந்த டைமில் மட்டும்தான் நம்ம வந்து கொஞ்சம் கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஸ்வீட் எடுத்துக்கணும்னு சொல்கிறேன். கண்டிப்பாக மாற்றங்கிறது வரும். கண்டினியூ பண்ணுங்கள். வெயிட்டே குறையிலினாலும் நீங்கள் உங்களுக்கு 10வது ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு பாருங்கள், ஒரு இன்ச்சஸ்லையாவது கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். 100 நாள் கழித்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பெரிய மாற்றம் இருக்கும். நீங்கள் இந்த 100 நாள் மட்டும் இல்லாமல் நீங்கள் நினச்ச வெயிட்டை குறைக்கிற வரைக்கும் இதே மாதிரியான புரோட்டீன் அதிகமான உணவுகளை எடுத்துக்கிட்டு காய்கறிகள் அதிகமாக சேர்த்துக்கிட்டு வந்து கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணி நம்ம இப்படியே சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக 6-7 மாதத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை எல்லாராலையும் அடைய முடியும். எவ்வளோ 100 கிலோ வெயிட் இருந்தாலும் கண்டிப்பாக அடைய முடியும். வீடியோ எல்லாருக்கும் மோட்டிவேஷனாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.